விநாயக சதுர்த்தியை மனமோடு மன நிறைவோடு கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது விநாயகர் சதுர்த்தி என்றாலே மிகப்பெரிய அளவில் நம்முடைய வினைகள் அத்தனையுமே அந்த விநாயகன் நம்முடைய வீட்டிற்கு வந்து எடுத்துக்கொண்டு வெளியே செல்வார் அப்படின்றது தான். மிகப்பெரிய அளவில் அந்த கஜமுகநாதனை நீங்கள் வீட்டில் வைத்து கும்பிடக்கூடிய ஒவ்வொரு நாளிலுமே மிகப்பெரிய அளவில் உங்களின் மனம் நிறைவடையும். நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை வினைகளையுமே முதலில் அந்த விநாயகர்கிட்ட சொல்லணும், மனமாற சொல்லுங்க. நிச்சயமாக வினை தீர்க்கும் விநாயகன் உங்களுடைய வினைகளை நிச்சயமாக தீர்த்தே தீர்வார். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. தெய்வங்களுக்கெல்லாம் மூத்த தெய்வமாகிய முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை கும்பிடக்கூடிய முறை அப்படின்னா எண்ணற்றது. விநாயகருக்கு பிடித்த பழங்கள் எல்லாவற்றையும் வைத்து கும்பிடக்கூடியவர்களும் இந்த ஜகத்தில் இருக்கின்றனர். வசதியே எனக்கு இல்லை அப்படின்னு கஷ்டப்படக்கூடியவர்களும் இருக்கின்றனர். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் ஒற்றை அருகை எடுத்து அவன் அருகில் வைத்தால் போதும், மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் யாவும் உங்களை விட்டு தொலைதூரம் ஓடி செல்லும். மிகப்பெரிய அளவில் முக்கடவுள்களாக இருக்கக்கூடிய சிவன், விஷ்ணு, பிரம்மன் இவர்கள் 3 பேரும் தோன்றுவதற்கு முன்பே மூத்ததாய் தோன்றியவர் விநாயகர் அப்படின்னு புராணங்களோ இதிகாசங்களோ நமக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. மிகப்பெரிய அளவில் அந்த விநாயகருடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக இந்த நாளில் விநாயக சதுர்த்தி அதுவுமாக கிடைத்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அப்பேற்பட்ட பார்வதி தேவியே தான் சிவனை மணக்க வேண்டும் என்பதற்காக விநாயகரை முழு மனதோடு வழிபட்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்களும் உங்களுடைய காரியம் கைகூட வேண்டுமெனில் தயவு செய்து விநாயகருக்கு ஒரே ஒரு சிதறைக்காயை உடைத்துவிட்டு உங்களின் காரியத்தை தொடங்குங்கள். மிகப்பெரிய அளவில் அந்த காரியம் நிச்சயமாக கைகூடியே தீரும். வினை தீர்க்கும் விநாயகர் உங்களுடைய வினைகளை தீர்த்து உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் அடைய மிகப்பெரிய அளவில் உதவி செய்வார். அதாவது சிதறுகாயை உடைத்தாலே வினையெல்லாம் சிதறிப்போகும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் விநாயகரை முழு மனதோடு நீங்கள் எண்ணி அவரை கும்பிட்டாலே போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் தீரும். இந்த விநாயகரை நாம் என்னைக்கு கரைக்கணும், அதாவது வரக்கூடிய நாள் இன்றிலிருந்து 3ஆம் நாள் என்று எடுத்துக்கொண்டால் அது வெள்ளிக்கிழமையாக இருக்கின்றது. அதனால தான் 26ஆம் தேதியே சில பேர் விநாயகரை வைத்து வழிபட ஆரம்பித்து விடுவார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 26ஆம் தேதி வாங்கி கொண்டு வந்தீர்கள் என்றால் 27, 28 வியாழக்கிழமை விநாயகரை கரைத்து விடலாம். ஒருவேளை விநாயகர் சதுர்த்தி அன்றுதான் நான் விநாயகரை என்னுடைய வீட்டிற்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சில பேர் இருப்பீங்க இல்லையா, அவர்கள் தயவு செய்து வெள்ளிக்கிழமை விநாயகரை கரைக்காதீங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை அதுவுமா நம் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் பிள்ளை அவர் நம் வீட்டை விட்டு செல்லக்கூடாது. அதனால் அதற்கு அடுத்தது சனிக்கிழமையாக இருக்கின்றது. 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மிகப்பெரிய அளவில் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் அந்த விநாயகரிடம் ஒப்படைத்து விட்டு அந்த விநாயக பெருமானை நீங்கள் ஓடக்கூடிய ஆற்று நீரிலோ சமுத்திரத்திலேயோ கரைத்தால் மிகப்பெரிய அளவில் அந்த விநாயகருடனே உங்களுடைய கஷ்டங்களும் கரைந்து நீங்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் உயரத்தை நோக்கி நகர முடியும். ஞாயிற்றுக்கிழமையில் விநாயகரை கரைக்கக்கூடிய நேரம் அப்படின்னா ராகு காலம், யமகண்டம் இவை எதுவுமே இல்லாத நேரத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விநாயக பிள்ளையை எடுத்துக்கிட்டு போய் நீங்கள் ஓடக்கூடிய நீரில் மனசார கரைச்சிட்டு வாங்க. 2வது விஷயம், தர்மத்தை எப்பயுமே பின்பற்றுமாறு அந்த விநாயகனிடம் நீங்கள் வேண்டுங்க. நான் எந்த ஒரு தருணத்திலையுமே தர்மத்தை மீறி அதர்ம வழியில் நடக்காமல் என்னை நீயே கன நேரமும் என் கூடவே இருந்து
ரட்சிப்பாயாக அப்படின்னு சொல்லுங்க. நிச்சயமாக இது நாள் வரைக்குமே நீங்கள் எப்பேற்பட்ட தவறை செய்து இருந்தாலும் அத்தனை தவறுகளும் விநாயகரால் மன்னிக்கப்படும். மேலும் நீங்கள் அந்த தவறான பாதையில் செல்லாமல் அந்த விநாயகனே உங்களை கையை பிடிச்சு வாழ்க்கையில் நடத்தி கொண்டு போவார். தேவாதி தேவர்களே அவர்களுடைய காரியத்தை தொடங்கும் முன் விநாயகரை கும்பிட்டு விட்டு அவரிடமிருந்து ஆசியை பெற்ற பின்னே மிக பெரிய அளவில் அந்த காரியத்தில் இறங்குவார்கள். அதை போல மானிடர்களாகிய நாமும் விநாயகரை முதலில் கும்பிட்டு விட்டு அவர் முன்னே 3 தோப்புக்கரணங்களை போட்டுவிட்டு நம்முடைய செயலை நாம் தொடங்கும் பட்சத்தில் எந்த விதமான தோல்வியும் நமக்கு நிச்சயமாக நடக்காது அப்படின்றது மிகப்பெரிய அளவில் மறுக்கவே முடியாத உண்மை. அதனால் இந்த நொடியிலிருந்து அந்த கஜமுகநாதன் உங்களுடனே வரப்போகிறார் அப்படின்றத நீங்கள் மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த கணேசனுடைய ஆசிகள் உங்களுக்கு கிடைத்தே தீரும். விநாயக சதுர்த்தி அன்று விநாயகரை வாங்கிட்டு வந்து 3 நாட்களோ 5 நாட்களோ வீட்டில் வைத்து அதற்கு பின் நாம் ஏன் ஓடக்கூடிய நதியில் கரைக்கிறோம் என்று காரணத்தை இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகின்றீர்கள். பார்வதி தேவி சிவனை மணக்க வேண்டும் என்பதற்காக 15 நாட்கள் மிகப்பெரிய அளவில் விநாயகரை மனதில் நினைத்து அவருக்காக விரதம் இருந்து அதன்பின் அந்த மண்ணாலான விநாயகரை எடுத்து கொண்டு போய் சமுத்திரத்தில் கரைத்தார்கள். அதை போல நாமும் மனதில் விநாயகரை சுமந்து அந்த விநாயகரிடம் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் ஒப்படைத்து மிகப்பெரிய அளவில் மனதில் சந்தோஷத்துடன் நம் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகரை எடுத்து கொண்டு போய் ஓடக்கூடிய ஆற்று நீரிலோ சமுத்திரத்திலோ கரைத்தால் நிச்சயமாக நாம் நினைத்தது யாவும் நிறைவேறும். அதாவது புராண காலங்களிலிருந்தே ஆற்று நீரை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் பொழுது அந்த ஆற்று நீரை கட்டுப்படுத்துவதற்காக களிமண்களை மிகப்பெரிய அளவில் அந்த ஆற்றில் கரைப்பது மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமான பழக்கமாக இருந்து வந்தது. அதை தான் இன்னமுமே கடைபிடித்து கொண்டிருக்கின்றோம். விநாயகரை ஆற்றில் கரைத்தால் ஆற்று நீர் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடாமல் சீராக ஓடும் என்பது நம் முன்னோர்கள் வழியாக நமக்கு சொன்ன விஷயம். மிகப்பெரிய அளவில் ஓடக்கூடிய ஆற்றிலேயே நம்முடைய கஷ்டங்களும் ஓடிவிடும் அப்படின்றதும் மறுக்கவே முடியாத உண்மைதான். புராணத்தை நாம் ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்தோம் என்றால் அது நமக்கு வெவ்வேறு பதில்களையும் வெவ்வேறு கோணங்களையும் தந்து கொண்டே இருக்கும். அதனால் அதில் இறங்கி ரொம்ப ஆராய்ச்சி செய்யாமல் மனதில் மிகப்பெரிய அளவில் இறை நம்பிக்கையை நாளும் வளர்த்து கொண்டு ஒரு முதற்கடவுளாகிய விநாயகர் நம்முடனே இருப்பார் அப்படின்னு நம்பினால் மிகப்பெரிய அளவில் நாம் எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே வெற்றியில்தான் முடியும். விநாயகரை நினைத்து விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக அந்த கஜமுகநாதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றே தீர்வீர்கள். 27ஆம் தேதி வாங்கியவர்கள் ஞாயிற்றுக்கிழமை விநாயகரை கரையுங்கள். 26ஆம் தேதி விநாயகரை வீட்டிற்கு வாங்கி கொண்டு வந்தவர்கள் வியாழக்கிழமை அந்த விநாயகரை மனதார கரையுங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் ஜெயித்தே தீர்வீர்கள்.